1962 இந்தியா சீன கிட்ட ஜெயிக்க முடியலையே, இப்படி தோல்வியோட திரும்ப போறோமேனு விரக்தியோட பின்வாங்குறாங்க இந்திய ராணுவ வீரர்கள். காரணம், அந்த போரில் 80,000 ராணுவ வீரர்கள், அதிநவீன மிஷின் கன் அப்படின்னு பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது சைனா பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்கள் எல்லாம் பயந்து ஓடி போயிட்டாங்க, நமக்கு தான் வெற்றி, இனிமேல் அருணாச்சல பிரதேசம் நமக்கு தான் அப்படின்னு இந்திய எல்லைக்குள்ளே முன்னேறிக்கிட்டே வருது சீன ராணுவம். ஆனால் திடீர்னு குண்டடிப்பட்டு 5 சீன ராணுவ வீரர்கள் இறந்து போகிறாங்க. இந்திய ராணுவ வீரர் தான் பயந்து ஓடி போயிட்டாங்களே, கண்ணு கெட்டின தூரம் வரையும் யாருமே இல்லையே, அப்போ யார் சுட்டது அப்படின்னு விழிப்புத்தீங்கன்னா சீன ராணுவம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள வரதை நிப்பாட்டி அங்கேயே நைட் தங்குறாங்க. இரவு நேரத்தில் எங்கிருந்தோ குண்டு வருது, கொத்த சீன ராணுவ வீரர்கள் இறந்து போறாங்க. கிட்டத்தட்ட 72 மணி நேரமும் தொடர்ச்சியா சுத்தி தோட்டாக்கள் வந்ததுனால சீன ராணுவம் கதிகலங்கி போயிடுச்சு. அங்க மறைஞ்சிருந்தது யார் தெரியுமா? இந்திய ராணுவ வீரர் ஜஸ்வந்த் சிங். சீன நாட்டுக்கு பயந்து என் தாய்நாட்டை விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒரே ஆளா நின்று 300 சீன ராணுவ வீரர்களையும் கொன்று குமிச்சிருக்காரு அந்த ராணுவ வீரர். உங்களுக்கு இந்தியன் ஆர்மியை பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.